ரொம்ப வருஷமா எதிர்பார்க்கப்பட்ட கும்பகோணம் தஞ்சாவூர் ரோடு ஒர்க் முடிஞ்சு அண்ட் இப்ப டிராஃபிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. NH36ல சோழபுரம்ல இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் உள்ள 48 கிலோமீட்டர் என்டையர் ஸ்ட்ரெச்ச இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெச்ல பாபநாசம் பக்கத்துல வேம்புக்குடி அப்படின்ற ஊர்ல ஒரு டோல் பிளாசாவும் அமைச்சிருக்காங்க. இந்த டோல்ல நெறைய எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த சோழபுரம், தஞ்சாவூர் என்டையர் 48 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு டோல் பிளாசா எக்ஸாக்ட்டா மிடில்லலாம் அமையல. தஞ்சாவூர்ல இருந்து ரொம்ப நெருக்கத்திலேயே இந்த டோல் பிளாசா அமைச்சிருக்காங்க. ஐயம்பேட்டை பக்கத்துல வேம்புக்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல இந்த டோல் பிளாசா அமைஞ்சிருக்கு. இந்த டோல்ல யார் யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தா, ஜெனரலா எல்லா டோல்லயும் மக்கள் பிரதிநிதிகள், ராணுவ அதிகாரிகள், கவர்னர், ஸ்பீக்கர்ஸ், தேசிய விருதுகள் வாங்கியவர்கள் இப்படி நெறைய பேருக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். பொதுமக்கள பொறுத்தவரைக்கும் இந்த டோல் பிளாசால இருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற யாருக்குமே டோல் வசூலிக்க மாட்டாங்க. அதாவது வேம்புக்குடியில இருந்து 20 கிலோமீட்டர்ல வர ஊர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபநாசம், சுவாமிமலை, பட்டீஸ்வரம், கபிஸ்தலம், ஐயம்பேட்டை, ஆவூர், திருவையாறு, மெலட்டூர், அம்மாபேட்டை, தஞ்சாவூர் இப்படி 20 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற ஊர்களை சேர்ந்த அந்த வாகனங்களுக்கு டோல் எதுவுமே வசூலிக்கப்படாது. ஆனா கும்பகோணத்த பொறுத்தவரைக்கும் சரியா 22 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம இதுக்கு டோல் கட்டியே ஆகணும். இந்த சோழபுரம், தஞ்சாவூர் செக்ஷன் 100% முடிஞ்சுச்சா அப்படின்னா, ரோடு இருக்கிறதெல்லாம் 100% முடிஞ்சிருச்சு. ஆனா அடிஷனல் ஃபெசிலிட்டீஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்த இந்த பஸ் பே, இல்ல மோட்டல் இதெல்லாம் இப்போ தான் ஒண்ணொண்ணா செஞ்சுகிட்டு இருக்காங்க. நல்லூர் பக்கத்துல ஒரு பெரிய மோட்டல் வர மாரி தெரியுது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாலை கும்பகோணத்துக்கு மேலும் சில அட்வான்டேஜஸ கண்டிப்பா குடுக்கும். முக்கியமா போக்குவரத்து துறைய பொறுத்தவரைக்கும், கும்பகோணம் போக்குவரத்து கோட்டமா இருந்தா கூட, இங்கிருந்து தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளாவுக்கு போதுமான பேருந்துகள் இதுவரைக்குமே இல்ல. இதற்கு ரொம்ப நாளா சொல்லப்பட்ட காரணம், கும்பகோணம், தஞ்சாவூருக்கு இடைப்பட்ட அந்த சாலை எதுவுமே தரமானதா இல்ல மற்றும் மிகவும் நெருக்கடியான சாலைகள் இருந்ததா காரணம் சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ இந்த NH ஓப்பன் பண்ணதால, இனி தாராளமா கும்பகோணத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள நம்ம இயக்குறதுக்கு எதிர்பார்க்கலாம். இதற்கான கோரிக்கையை அந்தந்த அரசு அதிகாரிகள்ட்ட வைக்கணும். சரி அடுத்ததா இப்போ என்னென்ன வெஹிக்கிள்க்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது ஒரே மாவட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த வாகனங்களுக்கு கார் எல்லாம் ரூ. 50யும், மினி வேன் எல்லாம் ரூ. 85யும், பஸ்ஸஸ் அண்ட் லாரி இதுக்கெல்லாம் ரூ. 175யும், ஸோ அதற்கு மேல உள்ள அந்த கனரக வாகனங்களுக்கு 190, 270, 330 டோல் இவங்க வசூல் செய்றாங்க. இதுவே வெளி மாவட்ட வாகனங்களுக்கு இதுல கிட்டத்தட்ட சார்ஜஸ் எல்லாமே டபுளா இருக்கு. இப்ப நம்ம சொன்ன இந்த ரேட் எல்லாமே சிங்கிள் ட்ரிப்புக்கு. டபுள் ட்ரிப்ப பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் என்னென்ன சார்ஜஸ் அப்படிங்கிறது இந்த டிஸ்ப்ளேல இருக்கும். இது போன்ற தரமான சாலைகள் வந்தது நிச்சயமா மக்கள் வரவேற்கணும். மேலும் இந்த சாலையோட பயன்பாடு அப்படின்னு பார்த்தா, இந்த சாலைய ஒட்டி விவசாய பொருட்கள பதப்படுத்துற அந்த நிறுவனங்கள் அல்லது ஏற்றுமதி செய்ற நிறுவனங்கள்லாம் வரணும் அப்படின்ற மறைமுக நோக்கத்தால தான் இது போன்ற தரமான சாலைகள் இங்க அமைக்கப்படுது. ஆனா, தமிழக அரசு ரூ. 2,000 கோடி டெல்டா பகுதியில மட்டும் அக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடார் அமைக்கிறதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனா, இதுல ஒரு நிறுவனங்கள் கூட கும்பகோணம் மற்றும் அத சுற்றி உள்ள பகுதியில அமையல அப்படின்றது மிகப்பெரிய வருத்தம். இதற்கு பின்னாடி உள்ள அரசியல் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. டெல்டால கிட்டத்தட்ட எல்லா பகுதியுமே இதுல கவர் ஆயிடுச்சு. எக்ஸெப்ட் கும்பகோணம். ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு அறிவிச்சு, இங்க எந்த ஒரு நிறுவனங்களும் வராம வேலைவாய்ப்பு எதுவுமே இங்க உருவாக்கப்படல. இதனால வேலைவாய்ப்பு தேடி வெளியூர் செல்ற மக்கள் தான் இங்க அதிகமா இருக்காங்க. இதனால படித்த இளைஞர்கள் உள்ளூர்ல பிழைக்கிறதுக்கு வழியே கிடையாது. எந்த ஒரு அரசு திட்டம் வந்தாலும் அத சில ஊர்களுக்கு தர்றதும், சில ஊர்கள முற்றிலும் புறக்கணிக்கிறது ஆரோக்கியமான செயலா இல்ல. இது போன்ற பாரபட்சம் எதிர்காலத்துல காட்டாம ஒரு அரசு அமையும் அப்படின்னு நம்ம நிச்சயமா நம்பலாம். இந்த NH36 கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூருக்கு இடையில என்னைக்கு திறந்தாங்களோ, அன்னையிலிருந்து நெகட்டிவா நெறைய புரொபகண்டா சோசியல் மீடியால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமானது இந்த சாலையில எந்த பெட்ரோல் பங்க்கும் இல்ல, டீ கடை இல்ல, எந்த ஒரு கட்டடமோ, இல்ல வீடுகளோ கிடையாது அப்படின்ற ஒரு புரொபகண்டா. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இது வந்து கிரீன்ஃபீல்ட் ரோட். இது எதுவும் இல்லாததால தான் இதுக்கு அந்த நேமே கிரீன்ஃபீல்ட் ரோடுன்னு வச்சிருக்காங்க. இந்த சாலையில எந்த ஒரு கட்ல எடுத்தாலும் 1 அல்லது 2 கிலோமீட்டர்ல ஒரு சிற்றூர் அல்லது ஒரு பேரூர் கண்டிப்பா இருக்கும். இப்படி இருக்கையில இந்த ரோட்ல போறதே சேஃப் இல்ல அண்ட் ரொம்ப ரொம்ப ரிமோட்டான ஒரு ரோடு அப்படின்ற ஒரு புரொபகண்டா நடக்குது. அப்படி எதுவுமே கிடையாது. இந்த NH ரோட் கம்ப்ளீட்டா சேஃபான ரோட். எல்லாருமே இதுல பயணிக்கலாம். மேலும் டெல்டா பகுதிகள தென் மாவட்டங்களோட இணைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சாலையா இந்த NH36 இருக்கும்.